வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் கர்த்தர் பக்கமாய் திருப்புங்கள். வேறு எதுக்கும் உங்கள் சிந்தனையை சிதறடிக்க வேண்டாம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இந்த மாதம் தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை, வாக்கு தத்தமான வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைக்காய் கைத்தட்டுங்க. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எத்தனை பேர் புரியுதா? இதை விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவையும் நிறைவாக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்திலையுமே பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை அது காத்து இருக்கும். புரியுதுங்களா? ஆண்டவர் எந்த ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாலும் அதை ஒரு கண்டிஷன் வச்சிருப்பார், ஒரு கட்டளை வைத்திருப்பார். கட்டளை இல்லாத ஒரே ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கட்டளை இல்லாத ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நீ என் நாமத்தை அறிந்தபடினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கிறது. இதுக்கு நோ கண்டிஷன். ஆனால் மற்ற எல்லா வாக்கு தத்தத்துக்குமே நீங்கள் கிரயம் செலுத்த வேண்டும். ஆமா, சொல்லுங்க. புரியுதா? சரி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற இந்த வாக்கு தத்தம், இந்த வார்த்தை இல்லையா, இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவனும் உங்களிடத்தில் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார், அல்லது ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை எதிர்பார்க்கிறார். அது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அது சொல்லு, வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியரும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். This is ஒரு கண்டிஷன். ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவான் வேண்டுமானால் ஒரு கட்டளை ஆண்டு வைக்கிறார். என்னன்னா, பவுல் சொல்றாரு, அந்த பிலிப்பு சபையை பார்த்து சொல்றாரு, எனக்கு பிரியமும் எனக்கு வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள். அப்போ எவ்வளோ பாருங்க, அந்த சபையை அவர் எந்த அளவுக்கு பாருங்க, அவர் அந்த சபை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு பாருங்க. புரியுதா? இதுல இருந்து நான் என்ன கொட்டுனா, அந்த சபை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த சபை என்பதை நான் புரிந்து கொண்டேன். கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராதவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, தேவனுக்கு வாஞ்சியா இருக்க முடியாது. ஆமென். தேவனுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது, தேவனுக்கு கிரீடமா இருக்க முடியாது. யார் இப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருப்பாங்க. காலையில் 4 காரியம் சொன்ன மக்களுக்கு. ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள் ஒன்று தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள். 2வது, கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்கள். 3வது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருப்பார்கள். 4வது இல்லையா, ஆசையாய் இருப்பார்கள், தேவனுக்கு ஆசையாய் இருப்பார்கள். ஆமென். பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட இருக்கு எனக்கு ஆசை. அது எனக்கு நன்மையா கூட இருக்குது. ஆனா நான் இந்த சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையா இருக்கும். அப்போ ஒரு 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 சபையோ ஒரு விசுவாசியோ இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க வளரும் போது தேவன் அவங்களை என்ன பண்ணுவார்? புகழ்வார். என் பிரியமானவர்களே, சந்தோஷமானவர்களே, கிரீடமானவர்களே இல்லையா, எனக்கு வாஞ்சியா இருக்கிறவர்களேன்னு சொல்லி அவங்கள புகழ்வார் இல்லையா. அவரை நம்ம அவருடைய மனசை நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சுங்களேன், அவர் நம்மளை பிளஸ் பண்றதுல அவர் தாமதிக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. தாமதிக்க மாட்டார். பைபிள்ல சொல்லப்பட்ட
3000 வாக்குத்தத்தங்களையும் உங்க தலைமையில கொட்டுவார் ஆண்டவர். ஏன்? நீங்க தான் அவருக்கு வாஞ்சியா இருக்கீங்க, பிரியமா இருக்கீங்க, கிரீடமா இருக்கிறீங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? அவர் எதிர்பார்க்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கிறபடினாலே அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க மேலேயே கொட்டுவாரா. ஆமென், ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். கவனிக்க, பண்ணி வந்து உட்காருங்க. இந்த சபையில அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தான் தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன் இத்தனை பேரு கவலைப்படாம இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே கவலை இல்லை பாஸ்டர். யாரும் ஒரு அம்மாலாம் கை தூக்குச்சு, மத்தெல்லாம் ஏதோ ஒண்ணு உள்ள ஒட்டின்னு இருக்கு ஒரு மூலையில. இயேசு நிறைய முறை கவலைப்படாத சொன்னாரா இல்லையா? ஏன் கவலைப்படுற? கவலைப்படாம எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? நீ கவலைப்பட்ட ஒரு மூலம் கூட்ட முடியுமா உன்னால? நீ கவலைப்பட்ட ஒரு மூலம் உன்னால கூட்ட முடியுமா? அப்ப ஏன் கவலைப்படுற? அப்ப நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். நீ கவலைப்பட்டினா நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? ஒத்துக்கிறீங்களா? கவலைப்படாம என்ன சொல்றாரு? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்து. ஏன் கவலைப்படுற? அந்த நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்காரு. ஆண்டவர் இந்த உலகத்துல அதிகமா நேசித்த ஒரு குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசர் குடும்பம் இல்லையா? இந்த ஒரு குடும்பம் இயேசு நேசிச்சார். ஏன் நேசிச்சாரு? லாசரு அவருடைய டேர் ஃப்ரெண்டா மாறிட்டான். மரியாள் எப்போதும் இயேசு பாதம் எனக்கு போதும். எப்ப பாரு இயேசு பாதம் தான். நம் மார்த்தா ஒண்டிதான் திட்டினார் ஆண்டவர். ஒரு முறை இயேசு அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம். மார்த்தா என்ன பண்றான்? இயேசு வந்துட்டான்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட் ஒர்க் பண்றான். ஆண்டவரே, அவ நான் இவ்வளவு வேலை செய்யறேன்னு அவளை நீங்க சொல்லி அவளை அனுப்பிச்சு வைக்க ஆண்டவரே. எப்ப பாரு பைபிளும் கைமா உட்காந்துருக்காங்க ஆண்டவர். எப்ப பாரு பைபிள் கை, பாட்டு புஸ்தகம் கை இல்லையா? தோத்துறோம். அப்ப சொன்னாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் மரியாள் தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கு தெரிந்து கொண்டால்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உங்களை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரே, அதுக்குதான். ஏன் ஒன்றுக்கும் கவலைப்பட வேணான்னு சொல்றாரு? நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைஞ்சிருக்கிறேன். என்னாலே அன்றி உங்களால் ஒண்ணுமே செய்ய கூடாது. என்னாலே அன்றி உங்களால் ஒண்ணுமே கூடாது. வாசிங்க. ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அப்போ இயேசு இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்யக்கூடாது. ஆமா, அதனாலதான் ஒண்ணுக்கும் கவலைப்படான்னு சொல்றார் ஆண்டவர். விசுவாசி, தேவனை நம்பு, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான். புரியுதா? அவ சொல்றாரு. அப்ப இந்த சபையார் பாருங்க, இவங்க ஒண்ணுத்துக்குமே கவலைப்படாம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. ஆமா, சொல்லுங்க. கவலை ஏன் வருது? கவலைக்கு ரெண்டு காரணம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். கவலைக்கு ரெண்டு காரணம். ஒன்னு அறியாமை, 2 கீழ்ப்படியாமை. 1 அறியாமை,
நீ ஆராதிக்கிற தெய்வம் யார் என்று உனக்கு அறிவில்லைன்னா நீ கவலைப்படுவ. 2 கீழ்ப்படியாமை. இந்த 2 தான் கவலைக்கு காரணம். இப்போ நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்களா இல்லையா? அவரால் எல்லாமே கூடுமா? கூடுமா? 1 அறியாமை, 2வது கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இந்த 2 இருந்துச்சுன்னா நீ கவலைப்பட மாட்டீங்க. உங்க சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாத. கவனிங்க, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்து. கவனிங்க, ஜெபிக்கிறவர்கள் எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. ஏன்? அவர் பேரே என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே. கவனிங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24. தசம்பாகம் எவ்வளோ? 2 மணி நேரம் 2 மணி 40 நிமிஷம். கவனிங்க, பணத்துல தசம்பாகம் கொடுக்கிறோம், நேரத்திலையும் தசம்பாகம் கொடுக்கணும். நீங்க நேரத்திலையும் தசம்பாகம் கொடுக்கலன்னா ஊருகிற எல்லா கவலையும் உன் மேல நிற்கும். ஏன்னா உன் எதிராளி பிசாசு உன்னை எப்படியாவது அமுக்குன்னு தான் பார்ப்பான். நீ தலை நிமிரக்கூடாது, உன்னை அப்படியே அமைக்கணும். அவன் அதான் பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அவன் அக்கினி ஆஸ்திரங்களை வீசிக்கொண்டே இருப்பான் அவன் மேல. ஏன் இல்லையா? நீ விசுவாசத்தில் வளரக்கூடாது, நீ ஜெபத்தில் வளரக்கூடாது, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டம். பைபிள் சொல்லுது, அவனுடைய நோக்கம் என்ன? அழிக்கவும், திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருவான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் வேலை இந்த 3 வேலை தான். உன்னை அடிக்கிறவள் தான் அவன் வேலை. புரியுதுங்களா? அதுதான் சொல்ற, நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? அது விசுவாசம். ஏன்? எனக்கு ஒருவர் இருக்கிறார் இல்லையா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார். தெரியுமா யாரு? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் சொல்றாரு, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே யாரு? இயேசுவே, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, ஆல் பவர்ஃபுல் காட். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. சொல்லுங்க, ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதோருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? சொன்ன இல்லையா? ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் இல்லையா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவருக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கைத்தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்க எல்லாத்துக்கும் கவலை. புரியுதா? கவலைப்படக்கூடாது. ஜெபம் பண்ணு. ஒரு நாளைக்கு 2 மணி 40 நிமிஷம் தசம்பாகம் கொடு. உன் பிரச்சனை ஒண்ணுலாம் போதால பாருங்க, உன் கஷ்டம் ஒண்ணுலாம் போயிடும் இல்லையா? நீ பயப்படுற காரியம் ஒண்ணுலாம் போயிடும். இஸ்ரவேல் ஜனங்க பயப்பட்டாங்களா? முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோன். கேட்கிறாங்க, மோசே, எங்களை இங்க இந்த வனாந்த சாகடிக்க எங்களை கொண்டு வந்தீங்க. மோசே தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார். ஆனா சொல்ற, ஏன் கூப்பிடுற இல்லையா? கோலை நீட்னா செங்கடலை 2ஆ பிளக்கு. கை தட்டுங்கம்மா. யாராவது ஆண்டவர் யாரப்பா? செங்கடலை 2ஆய் பிளந்தவர், கடல் மேலேயே நடந்து போனவர். ஆமா, புரியுதா? நான் சொல்றேன், இன்னிலிருந்து ஜெபத்துக்கு தசமாம் கொடுங்க. நான் சொல்றேன், இந்த மாசம் முடியுமோ பாருங்க, நீ கவலைப்பட்ட பயந்த எல்லா காரியம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்புறீங்க? உண்மைங்க. ஜெபிக்கிறவன் ஜெயம் எடுத்துருவான். உங்களுக்கு நல்லா தெரியும், தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாம் எடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்.
தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து, கவனிங்க, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தாம் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும். எத்தனை வேளை? 3 வேளை சாப்பிடுவீங்க. போய் சொல்லலாம், நம்ம 3 வேளை சரியா சாப்பிட்டோம் பாஸ்டர், சரியா டான் 1 அடிச்சா சாப்பாட்டில் உட்காந்து கை வச்சிடும் பாஸ்டர், சரியா 7 மணி ஆனா டிஃபனில் கை வச்சிடும் பாஸ்டர். எத்தனை 3 வேளை சாப்பிடுவீங்க? போய் சொல்லாம சொல்லுங்க. 3 வேளை சாப்பிட்றவன் துரோகியா, 1 வேளை சாப்பிட்றவன் யோகியா, 2 வேளை சாப்பிட்றவன் ரோகி, நான் வியாதியஸ்தன், 3 வேளை சாப்பிட்றவன் துரோகியா. நம்ம 3 வேளை சாப்பிட தெரியுது, ஆனா 3 வேளை ஜெபம் பண்ண தெரியல. என் பிரச்சனை, என் கஷ்டம், என் கவலை, என் பயம், என் திகில், என் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவு ஏன் வருது? தானியேலோ வென்றால் தாம் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்குள்ள வரணும், இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்குள்ள வரணும். நீ எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 8 மணி நேரம் வேலைக்கு போறீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். 8 மணி தூங்கிடுவேன், ஓகே, 8 மணி தூங்கிடுவீங்க, 8 மணி வேலைக்கு போயிருங்க. இன்னும் 8 மணி நேரம் இருக்குதுல்ல, இருக்கா? ஐ எம் வெரி பிஸி பாஸ்டர். கர்த்தர் பிஸி ஆகிட்டான்னு வச்சுக்கோ, தோத்துரும் உனக்கு. ஞாயிற்றுக்கிழமை அவருடைய நாள், அந்த நாளை அவருக்கு தவிர வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. நாம் அவரை துதிக்க, ஆராதிக்க, அவருக்கு பலி செலுத்த, அவரை சந்திக்க, நான் அவர்களை அங்கு சந்திப்பேன். அவரை சந்திக்க நாம் ஆண்டுக்கு வரணும். அதை விட்டு நான் ரொம்ப பிஸி இல்லையா, எவ்வளவு பிஸி இருந்தாலும் சொல்லணும், எங்க ஞாயிற்றுக்கிழமை வேணுங்க, நான் தெய்வத்தை சந்திக்கணும். ஆபிரகாம் லிங்கன் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தொழில் செய்து வந்த அவரு அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக மாறினார். உங்க அப்பா யாரு? செருப்பு தைக்கிறவர். உங்க அப்பா யாரு? அது மாதிரிதான். ஆனா உங்க அப்பா செருப்பு தைக்கிற ஆனந்தா கூட நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை ஆபிரகாம் லிங்கனா மாற்ற முடியும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவன் கணையினப்படுவான். ஏன் சில பேர் கணையினப்படுறீங்க? அவர் அசட்டை. 4 வாரம் கோயில் போகணுமா? வாரத்துக்கு 1 நாள் போன போதான் எப்பா? அப்படி ஆண்டு கேட்டார்னா நீ 4 வாரம் வேலைக்கு போகணுமா, 1 வாரம் வேலைக்கு போனா போதாதான் சொல்லி தோத்திரம் போட்டான்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? சோ கர்த்தர் நல்லவர், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் ஒரு இந்து குடும்பத்தை இயேசு ஏற்றுக்கொண்டேன். 1985 வருஷம் அக்டோபர் மாசத்துல இந்த ஆண்டு நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். கவனிங்க, இன்னைக்கு 2024 ஆகிறது. 3 ஞாயிற்றுக்கிழமை கோயில் போல, 3 ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இத்தனை வருஷத்துல 3 ஞாயிற்றுக்கிழமை கோயில் போல. ஒன்று எனக்கு ஒரு ஆக்சிடென்ட், 2வது ஒரு வியாதி, 3வது எங்க தாய் மாமா இறந்தாங்க. இந்த 3 ஞாயிற்றுக்கிழமை தவிர நான் தேவனை கோயிலுக்கு போகாத இருக்க நாளே கிடையாது. என்னை கனம் பண்ணா அவர் உன்னை கனம் பண்ணுவார். அவரை அசட்டை பண்ணிட்டேன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை என் ஒய்ஃபு கவர்மெண்ட் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்களுக்கு வர எல்லா இன்டர்வியூவும் சண்டே தான் வரும். சொல்லுவேன், அப்படியோட வேலையே தேவையில்லை. ஆண்டவர் என்னுடைய வைராக்கியத்தை பார்த்து திங்கட்கிழமை ஒரு இன்டர்வியூ வர வச்சு அதில் வேலை கொடுத்து அவங்கள டீச்சர் ஆக்கின ஆண்டவர். ஏன் என்ன கனம் பண்ணுறான் பையன்? ஏங்க நான் சொல்கிறேங்க, நான் ஒரு ஓல்டு எஸ்எஸ்எல்சி தான். எங்கள் அப்பா சின்ன வயசுல செத்துட்டார், 10 வயசுலேயே. 12 புள்ள மொத்தம். நான் 10வது புள்ள. எங்கள் வீட்டில் மலேசியாவில் இருந்தோம். எங்கள் அப்பா செத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே படிப்பறிவு இல்லை. எப்படியோ இந்த தாய்நாடு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஓல்டு எஸ்எஸ்எல்சி தான் படித்தேன். அது மேலே படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. தோத்திரம். நான் நினச்சேன், நமக்கு யார் வேலை கொடுக்க போகிறான் இல்லையா, நமக்கு யாருக்கு நம்ம வாழ்க்கை எப்படி அமையுமோ சொல்லி தற்கொலைக்கு போயிட்டு நான் ஏசப்பா காப்பாத்தினாரு. ஹலோ, ஒண்ணுமே இல்லைங்க. கிறிஸ்துவ வாசனையே கிடையாது வாழ்க்கையில.
நான் நிற்பது தேவ கிருபையே. நான் நிற்பது தேவ கிருபை. ஏன் தேவையில்லாத கவலை பிரச்சனை வருது இல்லையா? சில பேர் பாருங்க, பாயிண்ட் டு பாயிண்ட், சண்டே டு சண்டே, பாயிண்ட் டு பாயிண்ட். என் ஆலயத்தில் நித்தமும் நான் காத்திருப்பேன். தாவீது ராஜா அனுபவம் என்ன? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அவருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பது ஆராய்ச்சி பண்ணவும். 27ஆம் சங்கீதம் சொல்றாரு, நான் அவர் சமூகத்திலே ஆராய்ச்சி பண்ணவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எங்க யாருங்க இவரு? யாரு? ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா, 12 கோத்திரத்துக்கு ராஜா இல்லையா? எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு வேலை இருக்கும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கணும். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே அவருடைய உயர்வுக்கு காரணம். ஆடு மேய்ச்ச தாவீதை ஏன் ஆண்டு அரசனாக்கினாரு? ஒரு வாஞ்சை, ஆலயத்தை மேல ஒரு வாஞ்சை. எத்தனை பேருக்கு ஆலயத்து மேல ஒரு வாஞ்சை இருக்குன்னு தெரியல. நோ நோ, எவ்வளவு இருந்தாலும் சரி, கர்த்தரை என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். புரியுதுங்களா? ஆமாங்க. தாவீதை ஏன் ஆண்டு உயர்த்துறாரு? எவ்வளவு வேலை இருந்தாலும் 85 சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் இருக்கும் ஒரு நாள் நல்லது. கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது ராஜா அனுபவம். இதான் ராஜாவுடைய அனுபவம். ஏசப்பா முன்னாடி, ஏசப்பா வாசப்படியில் என்ன பண்ண அதுதான் தாழ்மை. பைபிள் சொல்லுது, மரியா சொல்றா, என் தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். இந்த அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். யாரை இயேசு நோக்கி பார்ப்பாரு? அந்த தாழ்மை குணம் இருக்கணும். நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உள்ள வரும்போது செருப்பு நம்ம எப்படி கழிச்சு வச்சுட்டு வரோமோ, அதே போல நம்முடைய பெருமை, மேட்டிமை இல்லையா, எல்லாத்தையும் வெளி வச்சுட்டு நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அடிமை நான், ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை யார் தெரியுமா? ஸ்லேவ். நம்ம தெய்வத்துக்கு முன்பு பயபக்தமா இருக்கணும். ஸ்லேவ். மரியா சொல்றாங்க, ஆனா மேல சொல்லப்பட்டிருக்கு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் கூடவே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதமா இருப்ப. அதை சொல்லிட்டு தான் கீழே சொல்றது. மரியா சொல்றாங்க, என் ஆவி கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். யார தேவன் நோக்கி பார்ப்பார்? யாரை நோக்கி பார்ப்பார்? தாழ்மை உள்ளவர்களை. யாரை நோக்கி பார்ப்பார்? நீ ஜெபம் பண்றீங்க, யாரை நோக்கி பார்ப்பார் அவர்? 2 பேர் ஜெபம் பண்ண கோயில் போனாங்க, பைல் போட்டிருக்கு. ஆயக்காரன் சொல்றான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்றேன், என் தசமாகத்தான் கோயிலில் கொடுக்குறேன். அவனை மாதிரி நான் இல்லை. இவன் பாருங்க, தன் கண்களை மேலெடுக்க கூட துணியாம தன் பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். சொல்றது அவன் அல்ல, இவனே நீதிமான். கை தட்டுங்க பார்க்கலாம். யார் நீதிமான்? நான் அல்ல. புரியுதா? அப்போ அந்த விசுவாசம் இருக்கணும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்தினா போதும். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆட்கொள்ளும். ஆமா ஆமா, நம்ம ஆண்டவர் கூப்பிட்ட உடனே கேட்கிற ஒரு ஆண்டவர் இல்லையா? சில சமயம் நம்ம ஃபோன் பண்ணும்போது கூட இந்த நபரை இப்போ தொடர்பு கொள்ள முடியாது, இவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கிறார்னு. ஆனா இயேசுநாதர் கூப்பிட்ட உடனே நம்ம பதில் கொடுக்க ஒரு தெய்வம். கைத்தட்டி அவரை மையப்படுத்துங்க. 2வது அந்த சபையில் இருந்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கவனிங்க, வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம், உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். அப்படின்னா என்ன? ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கவனிங்க, உங்க சாந்த குணம் அப்படின்னா என்ன? உங்க குணம் எல்லாருக்கும் தெரியணும். கவனிங்க, யோபை பத்தி தேவன் சாட்சி கொடுக்கிறார். யோபு உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ. சாட்சி யாரு? பரிசுத்த ஆவியானவர் தேவன். உங்களை அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? முடியுமா? கேட்டா என்னை பத்தி அங்க கேட்டு பாரு. உன் வேலை செய்யற இடத்துல உன் சாட்சி இருக்கா? என் குடும்பத்துல உன் சாட்சி இருக்கா? உன் சாந்த குணம் தெரியுதா? ஐயோ, பைபிள போட்டுருங்க. ஞானி சொல்றாரு, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் வனாந்த போய் குடிக்கலாம்ப்பா. சாந்த குணம் தெரியணும். உங்க சாந்த குணம். மோசே ஒரு கோபக்காரன் தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? தன்னுடைய சகோதரர் ஒருத்தன் அஷ்டான்னு சொல்லி ஒரே அடி அடிச்சு போச்சுட்டாங்க. அவ்வளவு கோபக்காரனாகிய மோசே குறித்து பைபிள் சொல்றது, மோசே பூமியில் உள்ள எல்லாரும் சாந்த குணமா இருந்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தரை யுத்தம் பண்ணார். புரியுதா? உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். உன் சாந்த குணம் தெரியணும் எல்லாருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முகத்துல ஒரு சுமைலிங் இருக்கணும். இருக்கா? ஸ்மைல். எவ்வளவு பிரச்சனை. ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் மறுநாள் பிரசங்கம் பண்ணணும். ஏதோ பிரச்சனை, டிப்ரெண்ட் ஆகிட்டாரு. அப்படியே சோர்வா அப்படியே உட்காந்துட்டாரு. மனைவினா அப்படிதான் இருக்கணும். அப்படியே உட்காந்துட்டாரு. மனைவி பார்த்தாங்க, என்ன பண்றது? உள்ள போயிட்டு ஒரு கருப்பு கவுன் மாட்டின்னு வந்து நிக்கிறாங்க. வாட் ஹேப்பன்? ஒரு கேட்கிறார், ஜீசஸ் டைடு. ஹே, ஜீசஸ் எங்க டைட் ஆனாரு? உயிராயிட்டாரு. அப்படியா இப்படி உட்காந்துக்கிற? ஹலோ, புரியுதா? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் சொல்லுங்க. எல்லா மனுஷருக்கும் உன் குணம் எல்லாருக்கும் தெரியணும். அழிந்து போற பொண்ணுல அலங்காரம் இல்ல, உள்ளத்துல மறைந்திருக்கிற குணம் தான் உனக்கு அலங்காரம். பொண்ணு பார்க்கும்போது 6 ABCDEF இருக்கா. ஏனா அனாயிட்டிங், பீனா பைபிள் ரீடிங், சீனா சர்ச் ஆக்டிவிட்டீஸ், டீனா டெடிகேஷன், ஈனா எக்யூப்பிங். அப்படி இருக்கணும். பொண்ணு பார்க்கும்போது குணம் ரொம்ப அவசியங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் குணம் ரொம்ப அவசியம். ஆமா, நான் சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சம் சீண்டி விட்டா தெரியும் குணம். ஒருத்தர் சொல்றான், சார் நான் யாரையும் அடிக்க மாட்டேன், ஆனா யாரையும் என் காலை மிதிச்சிட்டாங்கன்னா தோத்துறோம். நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். முன் கோபம் வரும், மூக்கு மேல கோபம் வரும், தோத்துறோம், நீ நரகம் தான் போவேன். உன் குணம் மாறணும், உன் பேச்சு மாறணும், உன் பார்வை மாறணும், உன் எண்ணங்கள் மாறணும், சிந்தனை மாறணும். இயேசுவை போலவே இருக்கணும். ஆமா, மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், தாழ்மையான எண்ணம் இருக்கணும், ஒரே சிந்தையா இருக்கணும், ஏக சிந்தையா இருக்கணும். அவங்க தாங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறவர்கள். உங்க சாந்த குணம் தெரியணும். இயேசு சமீபமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை ஆண்டு ஆஸ்வதிக்க முடியல. கர்த்தர் எங்கத்தமா இருக்கிறாரு? எட்டி தொடுந்தூரத்தை இயேசு நிற்கிறார். கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உன் குணத்தை பார்த்தா உனக்கு ஆசீர்வாதம். பைபிள் வசனம் வாசிங்களேன். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்த கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் சமீபமா இருக்கிறார். புரியுதா? ஏசப்பா எங்கேயோ தூரம் உட்கார்ந்து இல்லையா, நீ கையை எடுத்து நீட்ட தூரத்தில் இயேசு நிற்கிறார். அதனால உன் சாந்த குணம் தெரியணும். உன் வாழ்க்கை ஆவிக்குரிய வளர்ச்சி தெரியணும். உன் உள்ளத்துல மறைந்திருக்கிற குணங்கள் இல்லையா வெளிப்படணும். பைபிள் படிக்கிற சோமன்ற கோயிலுக்கு வரீங்க, ஆனா உன் குணம் சில பேர் மாற பாருங்க இல்லையா, அந்த ஜென்ம சுபாவம் அப்படியே இருக்கும் பாருங்க. கவனிங்க, அதான் இருக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம சர்ச்சை வந்துட்டோமோ நம்ம குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கணும். ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இப்போ நம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க வேண்டும். ஹலோ, அவர் வரப்போறாரு. நம்ம எப்படி அவர் தரிசிக்கணுமா? அவர் இருக்கிற மாதிரியே முடியுமா? முடியுமா? மாறணும் இல்லையா? அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க வேண்டும். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். புரியுதா?
அது ஏன் இவ்வளவு தூரம் நாங்கள் பேசுறோன்னா, நீ வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். அந்த பிலிப்பு திருசபை பாருங்க, அப்படி வளர்ந்து இருந்தது. அவங்களுடைய சாந்த குணம் எல்லாரும் தெரியுது. அப்போ கோபப்படக்கூடாதா பாஸ்டர்? கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமித்து முன்னாடி கோபம் தனியே கடவுது. அப்படிலாம் உண்டா? பழக்கம் இருக்கா? எத்தனை பேர் சூரியன் அஸ்தமி கோபம்லாம் தனிஞ்சிருக்கு? எனக்கெல்லாம் 1 மாதம் ஆகும் பாஸ்டர். சண்டை போட்டால் பேசவே மாட்டேன் பாஸ்டர். அவர் தான் சொன்ன இல்லாமல் வந்து பேசினே இருப்பார் பாஸ்டர். அவன் பரலோகம் போயிடுவான். நீ தான் 2 பேர் படுத்துப்பாங்க பெட்டில், ஒரு ஆள் போயிடுவான் பரலோகத்து. யார் தெரியுமா? இந்த சூரியன் அஸ்தமி மாதிரி வந்து சமாதானம் ஆகிறானே, அவன் பரலோகம் போயிடுவான். நீ இங்கே தான் இருப்பேன். அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இல்லையா, அடி ஓத வாங்கிட்டு இல்லையா, ரத்த சாட்சியாக தான் நீ மதிப்பே தவிர, நீ ஆண்டுடைய வருகையில் பரலோகம் வர்றது கூடாத ஒரு காரியம். என்ன பாஸ்டர் அப்படி சொல்லிட்டீங்க? உள்ளதான் சொல்றேன். இயேசு வரப்போறாரு. அது வரத்துக்கு முன்னாடி அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கணும். ரெடியா? இன்னும் ஒண்ணுமே மாறலை பாஸ்டர். என் குணம் மாறல, என் சிந்தனை மாறல, எண்ணம் மாறல, அதே ஜென்ம சுபாவம் தான் இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருந்துட்டு அந்தி கிறிஸ்துலாம் பார்த்துட்டு பொறுமையாக சேரும், ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்களாம் பறந்து போயிடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சென்றிடும். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம். நீ இப்படியே இருந்தா போதும், அந்தி கிறிஸ்து நீ பார்க்கலாம். ஆனா மாறினா இயேசு பார்க்கலாம். யாரை பார்க்கணும்? அவன் மாத்திக்கும். உன் சாந்த குணம், உன் குணம் எல்லாருக்கும் தெரியணும். உன் சாட்சி எல்லாருக்கும் விளங்கணும். நீ சாட்சியா வாழணும். ஆமா, 4 பேர் உங்க பக்கத்துக்காரங்க உன்னை பத்தி சாட்சி சொல்லணும். உங்க எதிர் வீட்டுக்காரங்க உங்களுக்கு சாட்சி சொல்லணும். உங்க கூட வேலை செய்யற ஆட்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லணும். ஆமா சொல்லுங்க. ஸ்கூல்ல படிக்கிறீங்களே உங்களுக்கு சாட்சி சொல்லணும். காலேஜில் படிக்கிறல உனக்கு சாட்சி சொல்லணும். நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ உலகத்தோடு உலகமா பார்க்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவை அன்பு கூறக்கூடாது. புரியுதா? ஆமா, முடியை இப்படி வெட்டிக்கிறது, இது ஃபுல்லா சுரண்டி எடுத்துறது இல்லையா? ஸ்தோத்திரம். நீலாம் அந்த கேஸை சந்திச்சு தான் வர முடியும். ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் பைபிள் தான், இயேசு தான் இல்லையா? ஒழுக்கம் தான். இதெல்லாம் உலகம். நீ தேவனுடைய பிள்ளை, தோல் உடை தரித்துக் கொள்ள வேண்டும். அத்தியால தரிக்க கூடாது. உலகம் தான் அத்தியால தச்சுக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளை தோல் உடை தரித்துக்கொள். புரியுதா? நம்ம இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்னைக்குமே மாற மாட்டார். நீ மாறக்கூடாது. நீ இப்படிதான் இருக்கணும். காலங்கள் மாறலாம், உலகம் மாறும், ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கேன்னு சொன்னார். இயேசு என்ன சொன்னாரு? நான் இருக்கிற வண்ணமாகவே ஸ்திரீகள் இல்லையா எப்படி ஒருத்தன் பயில் போட்டிருக்கு. தகுதியான வஸ்திரம். ஏமா பெண்கள் கவனிங்க, தகுதியான வஸ்திரம். ஸ்திரீகள் மயிரை பின்னினால் பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது தங்களை அலங்கரிக்க கூடாது. விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று கவனிங்க. வாசனம் தேவ பக்தி. கவனிங்க, இந்த சர்ச்சைக்கு வரீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ பக்தி இருக்குதுன்னு மத்தால் பார்க்கணும். புரியுதா? நீங்க பரலோகத்தில் போகணும்னா வசனத்தை நீ கீழ்ப்படிந்து தான் ஆகணும். எதை பரலோகம் போக ஆசைப்படுறீங்க? ஆசைலாம் நோ ப்ராப்ளம். ஆசைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரலோகம் போக ஆசைன்னா நீங்க மனம் போன வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? உலகத்தில் விற்கிற எல்லா துணியும் வாங்கி போட்டுக்கோ. புரியுதா? ஆனா பரலோகம் போக ஆசைன்னா ஒரு கட்டுப்பாடு. இப்படிதான் இருக்கணும். ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் உனக்குள்ள இருக்குதுன்னா இப்படிதான் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் உன் சாந்த குணம் எல்லாரும் மனுஷனும் தெரியணும். என்ன பிரதர், அவங்க நாங்கள் கோயிலுக்கு போறேங்க, நான் கிறிஸ்தவங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, ஏசப்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. தைரியமா சொல்லு. அவனுக்காக நீ வாழ்ற. அவன் சோறு போடுறான். அவர் தான் சோறு போடுறாரு இல்லையா? அவர் தான் சோறு போடுறாரு. உலகத்துக்காக வாழாத இல்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக வாழாத. ஃப்ரெண்ட்ஸுக்காக முடி வெட்டிக்கிறான் இல்லையா? எப்படி ஒரு மாதிரியா வெட்டிக்கிறான். நோ, இயேசுக்காக வெட்டு. இயேசுக்காக செய். இயேசுப்பா என்ன சொல்றாங்களோ அதை செய். ஏன்னா உன் காலமெல்லாம் அவர் கையில் தான் இருக்குது.
ஆமென். இல்லையா? உன் காலத்தை குறுக்குவதும் உன் காலத்தை நீடிக்க வைப்பதும் ஏசப்பா கையில் இருக்கிறது. புரியுதா? அவர் உன்னை நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். இது தேவ ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. நம்மளால எழுந்து நிற்கலாம். உங்களுக்கு 2 காரியம் பேசியிருக்கிறேன். ஒன்று விசுவாசம். ஒன்றுத்துக்கும் கவலைப்படக்கூடாது. 2 ஜெபம். எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்க. 3வது உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். இயேசு சமீபம். இயேசு இங்க இருக்காரு, உன்னை பார்க்கற தெரியுமா? இயேசு உனக்கு சமீபம் நிற்கிறார். ஆண்டவர் வசனம் போய் சொல்லாது. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமலும் எங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. எங்க வேலை சொல்ல வேண்டிய கடமை. நீங்க ஆண்டுக்கு பதில் சொல்லிடணும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கை வைத்து, ஆண்டவரே கேட்ட வார்த்தைப்படி நான் வாழணும். ஆண்டவரே என் குடும்பம் இருக்கணும், என் பிள்ளைகள் இருக்கணும், என் மனைவி இருக்கணும். ஆண்டவர் நான் அப்படி சாட்சியா வாழணும். கேளுங்க. ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம போகிறது ஒரு முறை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கை உயர்த்தி, ஏசப்பா பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல மத்திய வேளைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வாரத்தை நாங்கள் சந்திக்க கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. பிலிப்பு திருசபையார் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையார் எவ்வளவு சாட்சியாய் உண்மையாய் ஆண்டவரே தேவனுடைய விருப்பம் படி வாழ்ந்திருக்காங்கப்பா. நாங்களும் அப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்துக்கு நான் மரித்து வாழ வேண்டும் ஆண்டவரே. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும் ஆண்டவரே. இயேசுவே உமக்காய் வாழ உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் உமக்காய் வாழ ஆண்டவரே நீ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்குள்ள உலகம், மாமிசம், பிசாசு ஆண்டவரே கிரியை செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் தொடர்ந்து பேசுவீராக, இடைப்படுவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உம்மை சந்திக்கிற பாக்கியம் உண்டாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் இயேசு ராஜா வரும்போது உம்மை சந்திக்கிற பாக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக வேண்டுமா நான் ஜெபம் பண்றப்பா. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். செய்கிற தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆமா, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து போல இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில விருத்தி அடைய உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியக்காரனாகி நான் நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே அவன் காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளை கடவர் என்பதே. ஹல்லேலூயா.